ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் விலாக் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலம் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு இருக்கேன். நான் என்ன கோலம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அடுத்தடுத்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காலையில் கோலம் போட்டு பூசணி பூவெல்லாம் வச்சுட்டேன். கோலத்தில் சாணி வச்சு அதுக்கு மேலே பூசணி பூ வச்சுருக்கேன். நான் அகல் விளக்கையும் ஏற்றி வச்சுருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்க்குறேன், அகல் விளக்கே காணோம். ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற நாய் ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் என்னை டென்ஷன் பண்ணிடுச்சு. நான் ஏற்றி வச்சு இந்த அகல் விளக்கை தூக்கிட்டு போயிட்டு எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிட்டு அகல் விளக்கை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு போயிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாயால் காலையில் நான் வந்து டென்ஷன் ஆகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பொழுது நல்லா விடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் சமையல் வேலை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்து சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிசம்பரம் பூ பூத்துருக்கு. நிறையாவும் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலுமே வந்து பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் வந்து பூ பூத்து இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பறித்து நம்ம கட்டி வச்சுக்கும்போது. இன்றைக்கி வந்து நான் காவியாவுக்கு தான் வந்து இந்த பூ கட்டி வைக்க போகிறேன். தீபி வந்து ஸ்கூலுக்கு பூ வச்சுட்டு போகக்கூடாது, அதனால் இன்றைக்கி காவியாவுக்கு தான் நான் வைக்க போகிறேன். காவியா வந்து நான் பறித்து தரேன்னு சொல்லியிருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், காவியா பூ பறித்து கொடுத்ததுமே நான் வந்து கட்டி காவியாவுக்கு இன்றைக்கி வச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காவியா வந்து பூ பறிச்சிக்கிட்டு இருக்கா. ரொம்ப பூவெல்லாம் நிறைய கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் வந்து நானே பறித்து தரமான்னு சொல்லிவிட்டு அவள் பறித்ததுமே வந்து நம்ம கட்டி காவியாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு இன்றைக்கி வச்சு அனுப்பிச்சிடலாம். காவியா வந்து ஒன்றும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகலை. பூ பறித்து கொடுத்துட்டு தான் அவள் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பணும். அவள் குளிக்கிறதுக்குள்ளே நான் வந்து பூவெல்லாம் கட்டி முடிச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். காவியா வந்து பூ பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவள் குளிக்க போயிட்டா. அவள் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து பூ கட்டி முடிச்சுட்டு அவளுக்கு வந்து தலைவாரி பூ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யார் யாருக்கு வந்து டிசம்பரம் பூ பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து டிசம்பரம் பூவனாவே ரொம்பவே பிடிக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வருஷத்தில் ஒரு டைம் மட்டும்தான் பூக்கும். அதனால் வந்து எனக்கு இந்த பூ ரொம்பவே பிடிக்கும். எனக்கு டிசம்பரம் பூவெல்லாம் நான் படிக்கும்போதெல்லாம் வந்து 2 சைடுமே வந்து நான் ஜடை பின்னி விட்டு 2 சைடும் வந்து பூ வச்சுப்பேன். இப்போல்லாம் வந்து யாருமே அந்த மாதிரி வச்சிக்க மாட்டாங்க. கொஞ்சமாக தான் நான் வந்து காவியாவுக்கே வைக்க போகிறேன். பூவுமே வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்கு இந்த பூ பிடிக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பூ கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து காவியாவுக்கு தலைவாரி நம்ம பூ வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், காவியாவுக்கு தலைவாரி நான் வந்து பூ வச்சுட்டேன். நான் வந்து சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கட்டணும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்காக நான் வந்து தலைவாரி அவங்களுக்கு ஜடை பின்னி விட்டுட்டேன். குழந்தைங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டோன்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் தான் கட்ட போகிறேன். நான் இன்றைக்கி என்ன லஞ்சு செஞ்சுருக்கேன், என்ன லஞ்ச் பாக்ஸ் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் கருவேப்பிலை சாதம் தான் செஞ்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டாண்டே நிறையா இருக்குது. அதுலேருந்து பறித்து தான் வந்து இன்றைக்கி நான் கருவேப்பிலை சாதம் செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து சைடிஷ் நான் எதுவுமே செய்யலை. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வடை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு காசு மட்டும் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சு வந்து கருவேப்பிலை சாதம் மட்டும்தான்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் சாப்பாடெலாம் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு லஞ்ச் பேக்கில் வச்சு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுடலாம். கருவேப்பிலை ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது, முடியெல்லாம் நல்லா அடர்த்தியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காரக்குழம்புமே வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து காரக்குழம்பு வச்சுருக்கேன். குழந்தைங்க வந்து காலையில் காரக்குழம்பு ஊற்றி தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. மதியத்துக்கு மட்டும்தான் நான் கருவேப்பிலை சாதம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். இதில் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறமா கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையுமே போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து குழம்ப ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்திரம் நிறையா சேர்ந்துருச்சு. இந்த பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி ஸ்டாண்டில் வச்சுட்டேன். மொத்த பாத்திரமே கழுவி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் அடுப்பெல்லாம் துடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அடுப்பெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டேன். பாத்திரம் கழுவி முடிச்சதுமே வந்து அடுப்பெல்லாம் துடைச்சி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் குடிக்க வந்து தண்ணி தான் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து குடிக்க தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியை வந்து நான் 40 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து சாமந்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பூ வந்து அடர்த்தியாக வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். இப்போ பார்த்தா இது வந்து ஒத்த சாமந்தியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய மொட்டு விட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பூவும் பூத்துருக்கு. இது காற்று மழை வரும்போது இந்த செடி சாஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தான் வந்து நான் தூக்கி கவர் போட்டு கட்ட போகிறேன். நிறைய மொட்டு விட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இது ஒத்த சாமந்தியாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சரி சாமிக்கு வைக்கிறதுக்காச்சும் யூஸ் ஆகும். இது வந்து இப்போ நான் கவர் போட்டு கட்டி வச்சுருக்கேன். மொத்தமாக வந்து மண்ணுலேயே சாஞ்சிருச்சு இந்த செடி. இப்போ நான் தூக்கி இதை வந்து கட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்பயும் போல் இன்றைக்குமே துணி துவைச்சி காய வச்சுருக்கேன். ஆனால் வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ், காயவே இல்லை. துணி ஆறுமா இல்லையான்னு தெரியல. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக யூனிஃபார்ம் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.